டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸில் நெக்ஸ்ட் டாபிக் வந்து பிளான்ட் வாட்டர் ரிலேஷன். ஸோ பிளான்ட்டு வந்து வாட்டருக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னா, இந்த ரூட் ஏர்ஸில் இப்போ ஒரு பெரிய பிளான்ட் இருக்குது. அது வந்து இந்த ரூட் ஏர்ஸ்லேருந்து மில்லியன்ஸ் ஆஃப் ரூட் ஏர்ஸ் இருக்குது. அதுலேருந்து எப்படி வாட்டரை வந்து ரொம்ப ஹைட்டுக்கு டிப் ஆஃப் த ஸ்டெம் வரைக்கும், டிப் ஆஃப் த லீஃப் வரைக்கும், டிப் ஆஃப் த பிளான்ட் ட்ரீ வரைக்கும் எப்படி கொண்டு போகுதுன்னு பார்க்குறது தான் பிளான்ட் வாட்டர் ரிலேஷன். எப்படிலாம் பிளான்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ வாட்டர் தான் எல்லாத்தையும் எசென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ், எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் வாட்டர் தேவைப்படுது. அப்புறம் வாட்டர் மில்லன் 92% வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக ஒரு நார்மல் ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் படித்தாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். ஹெர்பேசியஸ் பிளான்ட்ஸ்லாம் வந்து 10-15% ஃப்ரெஷ் வெயிட் வந்து வாட்டராக தான் இருக்கும் ட்ரை மேட்டரில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டிரான்ஸ்பிரேஷன். டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ்னு எடுத்துக்கோங்களேன், நிறைய வாட்டர் எடுத்துக்கோங்க, எல்லா வாட்டரும் யூஸ் பண்ணாது. முக்கால்வாசி வாட்டரை வந்து நம்ம வேஸ்ட்டாக வந்து ஸ்டொமேட்டோ வழியாக வெளித்தள்ளோம். ஸோ அதுதான் ஸ்டொமேட்டா. இந்த ஸ்டொமேட்டா வழியாக வெளித்தள்ளும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வழியாக டிரான்ஸ்பிரேஷனையும் லாஸ் ஆஃப் வாட்டர் நடக்கும். அந்த கான்செப்ட் பேர் தான் டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. லாஸ் ஆஃப் வாட்டர் த்ரூ எவாபரேஷன் ஃப்ரம் த லீவ்ஸ், அதான் டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு மெச்சூர் கார்ன் பிளான்ட், நம்ம சோளம் பிளான்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இட் அப்சர்வ்ஸ் ஆல்மோஸ்ட் 3 liters ஆஃப் வாட்டர் ஒரு நாளைக்கு 3 liter வந்து அப்சர்வ் பண்ணுது. பட் வந்து இந்த மஸ்டர்ட் பிளான்ட்டுங்கிறது 5 times ஓன் வெயிட்டோட 5 டைப். இது வந்து ஒரு 10 இல்லை வந்து ஒரு 500 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிளான்ட்டு. அது வந்து வாட்டர் இதோட 5 times மல்டிப்ளை பண்ணுற அளவுக்கு வாட்டர் அப்சர்வ் பண்ணுது. பட் எல்லா வாட்டரையும் யூஸ் பண்ண கிடையாது. எல்லாத்தையும் வந்து முக்கால்வாசி டிரான்ஸ்பிரேஷன்லாம் லாஸ் பண்ணிருச்சு, தேவையானது மட்டும் தான் யூஸ் பண்ணிக்குது. ஸோ டிரான்ஸ்பிரேஷனுங்கிறது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? நம்ம பிளான்ட்டை கூலிங் பண்ணுறதுக்கோசம் யூஸ் ஆகுது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் மினரல்ஸ் அப்சர்வ் பண்ணுறதுக்கும் டிரான்ஸ்பிரேஷன் யூஸ் ஆகுது. வாட்டர் எப்படி வருதோ அதே வழியாக தான் மினரல்ஸ் வருது. ஸோ அதுக்கு யூஸ் ஆகுது, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கூலிங்னால. அப்புறம் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அப்போ தான் டொமேட்டோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கோ, அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இது எல்லாத்துக்குமே டிரான்ஸ்பிரேஷன் யூஸ் ஆகுது. ஸோ நல்ல விஷயம் தான் ஓரளவுக்கு, ஓகேங்களா. அப்புறம் அட்மாஸ்பியரை கூல் பண்ணுறது, இது சொல்லலாம். நெக்ஸ்ட் வாட்டர் பொட்டன்ஷியல். வாட்டர் பொட்டன்ஷியல்னா பியூர் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பியூர் வாட்டரில் தான் வாட்டர் பொட்டன்ஷியல் என்ன ஆகுதும் மேக்ஸிமமாக இருக்கும். வாட்டர் பொட்டன்ஷியல், இந்த வாட்டர் பொட்டன்ஷியலில் SiWன்னு சொல்லுவாங்க, இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் மேக்ஸிமமாக இருக்கும் இன் பியூர் வாட்டர். அப்படின்னா வெறும் பியூர் வாட்டரில் வாட்டர் மாலிகுல் மட்டும்தான் இருக்கும், சால்வெண்ட் மாலிகுல் மட்டும் தான் இருக்கும், நோ சொல்யூட் மாலிகுல். அதனால பியூராக இருக்கும். இப்போ இதே ஒரு சொல்யூட்டை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் என்ன ஆகும்னா, இங்கே வந்து இந்த பியூர் வாட்டரில் சில சொல்யூட் மாலிகுல் ஆட் பண்ணுறீங்க. அப்போ வாட்டர் மாலிகுலோடைய இது கம்மியாகிடும், சொல்யூட் மாலிகுல் அதிகமாகிடும். இப்போ இங்கே வாட்டர் பொட்டன்ஷியல் கம்மியாகும், சொல்யூட் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். சொல்யூட் பொட்டன்ஷியல் ஆல்வேஸ் நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணோம், μW = அந்த μS அது வந்து மைனஸில் இருக்கும் எப்பயுமே. ஸோ அப்போ வந்து சொல்யூட்டை அதிகப்படுத்த என்ன ஆகும்னா வாட்டர் பொட்டன்ஷியல் கம்மியாகிட்டே வரும், ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து இப்போ வாட்டர் பொட்டன்ஷியல் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பொட்டன்ஷியல் = சொல்யூட் பொட்டன்ஷியல் ப்ளஸ் ப்ரெஷர் பொட்டன்ஷியல். இதை பற்றி தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று என்ன உங்கள் புக்கில் இல்லாதன்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் லெஸ் தென் 3 மீட்டர் இருந்தால் மட்டும்தான் யூஸ் ஆகும். பட் லெஸ் தென் 3 மீட்டரில் அதுக்கு அதிகமாக சொல்லிட்டு வாட்டர் வந்து வச்சுருக்கலாம். சரி, மோர் தென் 3 மீட்டர் தான் கிராவிடேஷன் எக்ஸெப்ட் ஆகும். பட் அது கம்மியாக தான் மோஸ்ட்லி வாட்டர் பொட்டன்ஷியலாக எக்ஸெப்ட் ஆகும். ஸோ இது அப்படின்னா இது யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே யூஸ் பண்ணுறது ப்ரெஷர் பொட்டன்ஷியல், solid பொட்டன்ஷியல், வாட்டர் பொட்டன்ஷியல். ஸோ வாட்டர் பொட்டன்ஷியல் டிபெண்ட்ஸ் அப்பான் solid பொட்டன்ஷியல் அண்டு ப்ரெஷர் பொட்டன்ஷியல். ஸோ வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து solid பொட்டன்ஷியல் அதிகமான வாட்டர் பொட்டன்ஷியல் கம்மியாகும். அதனால தான் இது நெகட்டிவ் சைனில் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் பொட்டன்ஷியலுங்கிறது சொல்யூட் ஆட் பண்ணால் solid பொட்டன்ஷியல். இப்போ ப்ரெஷர் கொடுத்தோம்னா அது ப்ரெஷர் பொட்டன்ஷியல், அவ்வளோதான், சிம்பிள். ப்ரெஷர் எப்படி கொடுப்பீங்க? தண்ணி ப்ரெஷர்னால் கையில் அழுத்துறது ப்ரெஷர் கிடையாது. இப்போ வந்து பிளான்ட் இருக்குது, இதுக்கு வெளியில் தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியே ஒரு ப்ரெஷர் எக்ஸெப்ட் பண்ணும், அது ப்ரெஷர் தான், ஓகேங்களா. அப்போ தண்ணி ப்ரெஷர் அதிகமான என்ன ஆகும், வாட்டர் உள்ளார அதிகமாக இழுக்க ஆரம்பிக்கும். ஸோ அது ப்ரெஷர் பொட்டன்ஷியல். ப்ரெஷர் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆனால் வாட்டர் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான், சிம்பிள், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து வாட்டர் பொட்டன்ஷியல் இஸ் கான்செப்ட் ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் வாட்டர் மூவ்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் வாட்டர் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க. ஸோ சொல்யூட் பொட்டன்ஷியல் இருக்குது, ப்ரெஷர் பொட்டன்ஷியல், ரெண்டுமே தான் 2 மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டிட்டர்மினிங் வாட்டர் பொட்டன்ஷியல். ஸோ எப்படி டிட்டர்மின் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த வாட்டர் மாலிகுல்ஸ்க்கு வந்து கைனடிக் எனர்ஜி இருக்குது. பொதுவாகவே இப்போ நீங்கள் வாட்டர் மாலிகுல், பியூர் வாட்டர் மாலிகுல் இருக்குன்னா இது ரேண்டமாக மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். வாட்டர் வேப்பரும் சரி, எந்த ஏர் மாலிகுல், வாட்டர் மாலிகுல், எந்த மாலிகுலாக இருந்தாலும் ரேண்டமாக அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும், அங்கேயும் இங்கேயும் பின்னான்னு. அப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது எனர்ஜி அதிகமாக இருக்கும். இப்போ வெறும் பியூர் வாட்டர் மட்டும் இருந்துச்சுன்னா அது வேகமாக மூவ் ஆகிட்டு இருக்கும், எனர்ஜி அதிகமாக இருக்கும். இப்போ இது கூட வந்து சொல்யூட் மாலிகுல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த வாட்டர் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது, சொல்யூட்குள்ளே அங்கேயும் இடிச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ இங்கே மூவ்மெண்ட் என்ன பண்ணும், கம்மியாயிடும், ஓகேங்களா. இப்போ இந்த பியூர் வாட்டரையும் இதையும் கனெக்ட் பண்ணோம்னா இது மூவ்மெண்ட்னா என்ன பண்ணும், இது இங்கேருந்து இங்கே போக பார்க்கும், ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து வாட்டர் பொட்டன்ஷியல், ஓகேங்களா. ஸோ இன் லிக்விட் அண்ட் கேசியஸ் ஃபார்மில் தேர் ரேண்டம் மோஷன். ஸோ போத் ரேபிட் அண்ட் கான்ஸ்டன்ட் மூவ் ஆகிட்டு இருக்கும். இந்த கிரேட்டர் கான்சன்ட்ரேஷன் வாட்டர் அதிகமாக கைனடிக் எனர்ஜி அதிகமாகும், அதனால வாட்டர் பொட்டன்ஷியலும் அதிகமாகும். ஸோ இட் இஸ் ஆப்வியஸ் தட் பியூர் வாட்டர் வில் ஹேவ் த கிரேட்டஸ்ட் வாட்டர் பொட்டன்ஷியல். ஏன்னா தனியாக
பியூர் வாட்டர் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு வாட்டர் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும். இஃப் 2 சிஸ்டம் இருக்குது, வாட்டர் கார்டன் கான்டாக்ட் 2 சிஸ்டம், இப்போ 2 சிஸ்டம்னா இங்கே ஒரு பிக்கர் வாட்டர் இருக்குது, இங்கே ஒரு பிக்கர் வாட்டர் இருக்குது, ரெண்டையும் கான்டாக்டில் வச்சுருந்தோம்னா ரேண்டம் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் வில் ரிசல்ட் இன் நெட் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ஹையர் எனர்ஜி டு லோயர் எனர்ஜி. இப்போ எங்கே பியூர் வாட்டர் இருக்கோ அங்கே ஹையர் எனர்ஜி இருக்கும், லோ வாட்டர் எங்கே இருக்கும், சொல்யூட் மாலிகூல் இருந்தால் அங்கே லோயர் பொட்டன்ஷியல். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், பியூர் வாட்டர்லேருந்து இங்கே மூவ் ஆகும் டியூ டு எனர்ஜி, ஹை எனர்ஜி. இங்கே தான் ஹை எனர்ஜி இருக்கிறதுனால இங்கே லோ எனர்ஜிக்கு மூவ் ஆகும். ஓகேங்க, ஏன்னா சொல்யூட் மாலிகூல்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால லோ எனர்ஜி அங்கே இருக்குது. Thus water will move from system containing water at higher water potential to one having lower water potential, higher water potential to lower water potential move ஆகும். இந்த process of movement of substances down a gradient of free energy, அதுதான் டிஃப்யூஷன் சொல்லுவாங்க. அதாவது இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுறது, ஹை டு லோவுக்கு மூவ் ஆகிறது, இதுதான் டிஃப்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஃப்யூஷன் தான் வாட்டர் பொட்டன்ஷியல் சைன்னு சொல்லுவாங்க. அண்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் யூனிட் என்னன்னா பாஸ்கல் யூனிட்ல சொல்லுவாங்க. பை கன்வென்ஷன் பொதுவாக பார்த்தீங்கன்னா வாட்டர் பொட்டன்ஷியல் ஆஃப் பியூர் வாட்டர் தான் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுவாங்க. அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் தான் இட் இஸ் நாட் ரன்னிங் ப்ரெஷர் இஸ் டேக்கன் டு பி 0. ஸோ பியூர் வாட்டருடைய வாட்டர் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃப்யூஷன் என்ன சொன்னாங்கன்னா, டிஃப்யூஷன் ப்ரெஷர் டெஃபிசிட் இன்னொரு கான்செப்ட் இருக்குது, டிஃப்யூஷன் ப்ரெஷர் டெஃபிசிட்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிஃப்யூஷன் ப்ரெஷர் டெஃபிசிட்னா டிபிடின்னு சொல்லுவாங்க. இது அப்படின்னு என்னென்ன அர்த்தம்னா, இப்போ வந்து வாட்டர் மாலிகுல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பியூர் வாட்டரில் ஒரு வாட்டர் பொட்டன்ஷியல் இருக்கும், இப்போ இன்னொரு பீக்கர் எடுத்துக்கோங்க, நிறைய சொல்யூட் ஆட் பண்ணியிருக்காங்க, அங்கே ஒரு வாட்டர் பொட்டன்ஷியல் இருக்கும். ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கணும், அதுதான் டிஃப்யூஷன் ப்ரெஷர் டெஃபிசிட். இந்த டிஃப்யூஷன் ப்ரெஷர் டெஃபிசிட் இன்க்ரீஸ் ஆச்சு என்ன அர்த்தம், நிறைய சொல்யூட் மாலிகுல் இருக்குது, அதனால டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது, அப்போ வாட்டர் இன்னும் அதிகமாக ஆகும், அப்போ வாட்டர் பொட்டன்ஷியல் அதிகமாகும். அப்போ இது இன்க்ரீஸ்டு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், இன்க்ரீசிங் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதே டிஃப்யூஷன் ப்ரெஷர் டிஃபிஷியேட்டுக்கு வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வாட்டர் மாலிகுல் மெதுவாக ஆகும். அப்போ கம்மியான சொல்யூட் மாலிகுல் இருக்கும், 1-2 சொல்யூட் மாலிகுல் தான் இருக்கும், ஓரளவுக்கு பியூர் வாட்டர் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, டிபிடினா டிஃப்யூஷன் ப்ரெஷர் டெஃபிசிட் நான் இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஸோ இப்போ அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்செப்ட்டு. ஸோ இப்போ நம்ம புக்குக்கு வருவோம். இஃப் சொல்யூட் மாலிகுல் இஸ் டிசால்வ்ட் இன் பியூர் வாட்டர், இப்போ சொல்யூட் மாலிகுல் பியூர் வாட்டருக்குள்ள கரைக்கிறீங்க, அப்போ சொல்யூஷன் என்னாச்சு, ஃப்ரீ வாட்டர் மாலிகுல் ரொம்ப கம்மியாகிடும், அதனால் கான்சன்ட்ரேஷன் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் வாட்டர் மாலிகுல் டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ அதனால் வாட்டர் பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகும். இது நம்ம என்ன சொன்னது தான். ஸோ இப்போ ஆல் சொல்யூஷன்ஸ் ஹேவ் எ லோயர் வாட்டர் பொட்டன்ஷியல் தென் பியூர் வாட்டர். இதனால் வந்து தான் எல்லா சொல்யூஷனாகவே சொல்யூட் மாலிகுல் கலந்துருக்கும் வாட்டர், அதனால தான் எல்லா சொல்யூஷனுமே பியூர் வாட்டரோட கம்மியான வாட்டர் பொட்டன்ஷியல் தான் இருக்கும். The magnitude of this lowering due to the solution of a solute is called solute potential. இப்போ solute ஆட் பண்ணுறோம் சொல்யூஷனில், அதனால தான் வாட்டர் பொட்டன்ஷியல் கம்மியாக இருக்குது, அதனால அதுக்கு பேர் அது அளக்கிறதுக்கு பேர் solute potential, அதான் மியூஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எப்பயுமே நெகட்டிவாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் மியூஎஸ் இஸ் ஈக்குவல் டு -2 -3 அப்படி தான் சொல்லுவோம், அதான் எப்பயுமே நெகட்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. The more the solute molecules ஆட் பண்ணால் மோர் நெகட்டிவ் த மியூஎஸ். ஓகேங்களா, இப்போ நிறைய solute moleculesனால் மியூ இஸ் ஈக்குவல் டு -5 அப்படி இருக்கும். இது மியூ இஸ் ஈக்குவல் டு -2 அது மாதிரி கம்மியாக இருந்துச்சுன்னா. இப்போ இன்னும் அதிகமாக சொல்யூட் மாலிகுல் ஆட் பண்ணால் மியூ இஸ் ஈக்குவல் -20 12 அப்படி இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஃபார் ஏ சொல்யூஷன் அட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பொட்டன்ஷியலும் சொல்யூட் பொட்டன்ஷியல் ஈக்குவலாக இருக்கும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் யூ ப்ரெஷர் கிரேட்டர் தென் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் அப்ளைட் டு பியூர் வாட்டர் ஆர் சொல்யூஷன் இட்ஸ் பொட்டன்ஷியல் இன்க்ரீசஸ். ப்ரெஷர் வந்து அப்ளை பண்ணுறீங்க பியூர் வாட்டருக்கோட அதிகமாக, ஸோ அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இட் இஸ் ஈக்குவல் டு பம்பிங் வாட்டர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், ஒரு ஹோஸ் பைப்பில் எடுத்து அடிக்கிற மாதிரி. ஸோ ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகுமா அந்த பிளான்ட் சிஸ்டமில், ஸோ வாட்டர் வந்து பிளான்ட் செல்லுக்குள்ளே என்டர் ஆகும். ஸோ அதை ப்ரெஷர் பில்டப் அகேன்ஸ்ட் த வால், இதுதான் டர்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இது டர்ஜின்னா வீங்கி போகிறது. இப்படி இருக்கிற இது வந்து ஃப்ளாசிடு நேராக இருக்கிறது, அப்படி வீங்கி போயிருக்கும். இப்படி வீங்கி போயிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டர்ஜின்னு சொல்லுவாங்க. இதே வந்து இப்படி சுருங்கி போயிருக்கு அப்படின்னா இந்த உள்ளார இருக்கிறது வந்து இப்படி சுருங்கி போயிருக்கும், இப்படி ரொம்ப சுருங்கி போயிருக்கும்ல, இப்படி சுருங்கி போயிருக்குன்னா அது ஷ்ரிங்க் ஆகிருக்கு. இதில் வாட்டர் கம்மியாக இருக்குது, இதில் கரெக்டாக வாட்டர் இருக்குது, இதில் அதிகமாக இருக்குது. ஸோ வீங்கிறதுக்கு காரணம் ப்ரெஷர் பில்டப் ஆகுது. அதனால் இப்போ தண்ணி உள்ளார வந்துச்சுன்னா இங்கே ப்ரெஷர் பில்டப் ஆகும், அதனால் இங்கே ப்ரெஷர் வாழை பிடிச்சி அழுத்தம் செல் வாழை, இது உடையாமல் இருக்கிறதுக்கு டர்ஜிட் இருக்கணும். இப்போ அது வந்து டர்ஜிட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, இல்லை ப்ரெஷர் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டர்ஜிட் ஆகிற வரைக்கும் உள்ளார வர வாட்டருக்கு பேர் தான் ப்ரெஷர் பொட்டன்ஷியல். ஓகேங்களா, இப்போ இந்த ப்ரெஷர் பொட்டன்ஷியல் தான் யூஸ்வலி பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகேங்களா, இன் பிளான்ஸ் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் டென்ஷன் இந்த வாட்டர் எல்லாமே இருக்கலாம், அதனால தான் வாட்டர் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ஸோ ப்ரெஷர் பொட்டன்ஷியலில் மியூபின் சைபின் டினோட் பண்ணுவாங்க. வாட்டர் பொட்டன்ஷியல் ஆஃப் செல் இஸ் அஃபெக்டட் பை போத் சொல்யூட் அண்ட் ப்ரெஷர் பொட்டன்ஷியல். வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து ரெண்டு டிபெண்ட் இருக்கிறதுனால எதை இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் இது வேரி ஆகும். ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் இது தான். இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு புக் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்மாசிஸ்க்கு பேசிக்காக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, நீங்கள் வந்து சின்ன வயசில் இல்லை ஏதாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பீக்கர் இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டேட்டோ இருக்குது, ஒரு உருளைக்கிழங்கு, அதை வந்து பள்ளம் பண்ணுறீங்க. இப்படி பள்ளம் பண்ணிட்டு இப்போ ஏதோ ஒன்று உள்ளார வந்து பியூர் வாட்டர் வச்சுருக்கீங்க, வெளியே பியூர் வாட்டர் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ எப்படி வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இப்போ வந்து சுகர் சொல்யூஷன் வச்சுப்போம். சுகர் சொல்யூஷனும் சால்ட் சொல்யூஷனும் சொல்யூட் மாலிகுல்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதுதான் கான்செப்ட்.
ஓகேங்களா? சொல்யூட் மாலிகுல்ஸ் அதிகமாக இருக்கணும். ஸோ இப்போ இங்கே சுகர் சொல்யூஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே வந்து பியூர் வாட்டர் வைங்க. அப்போ என்ன பண்ணும், இங்கே இருக்க சுகர் சொல்யூஷன் அப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகி இங்கே போகும். ஏன்னா இது வந்து செமி பெர்மியபிள் மெம்பரைன். இந்த இதெல்லாம் ஃபுல்லாக செல்லுலாஸால் மிடப்பாக இருக்குது. அதனால் செமி பெர்மியபிள் வாட்டரை வந்து மூவ் பண்ண வைக்கும். இந்த சுகரை சாரி இப்போ என்ன ஆகும்னா, வாட்டர் வந்து இங்கே மூவ் ஆகும், சுகர் சொல்யூஷன் மூவ் ஆகாது. ஏன்னா செமி பெர்மியபிள் மெம்பரைன் வந்து அலோஸ் ஒன்லி வாட்டர் மட்டும்தான் அலோவ் பண்ண மூவ் ஆகிறதுக்கு. சொல்யூட்டை வந்து நாட் அலோவ் பண்ணாது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணும், வாட்டர் மாலிகுல் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும். அல்லது நீங்கள் என்ன பண்ணலாம், வெளியில் இப்போ இந்த இதே பீக்கரில் நீங்கள் வந்து நல்லா தெரியணும்னா பியூர் வாட்டரை இங்கே வைங்க, இங்கேயே சொல்யூட்டு வைங்க. அப்போ என்ன பண்ணும், இங்கே வாட்டர் ட்ரான்ஸ்போர்ட் ஆகும். அப்போ லெவல் ரைஸ் ஆகிறது தெரியும் உங்களுக்கு. ஸோ இதை வச்சு சொல்லலாம் இது வந்து செமி பெர்மியபிள் மெம்பரைன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதுதான் ஆஸ்மோசிஸ். ஆஸ்மோசிஸ்னால் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகும். சால்வெண்ட் மாலிகுல் தான் மூவ் ஆகும், சொல்யூட் மாலிகுல் கிடையாது. ஓகேங்களா? சால்வெண்ட் மாலிகுல் மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஆஸ்மோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆஸ்மோசிஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டர் தான். ATP எல்லாம் எனர்ஜி யூஸ் பண்ணாது. ஓகேங்களா? இந்த பிளான்ட் செல் இஸ் சரௌண்டட் பை செல் மெம்பரைன் அண்ட் செல் வால். ஸோ செல் மெம்பரைன் வழியாக போகும். செல் மெம்பரைன்ங்கிறது நத்திங் பட் செமி பெர்மியபிள் மெம்பரைன். த செல் வால் இஸ் ஃப்ரீலி பெர்மியபிள் டு வாட்டர் அண்ட் சப்ஸ்டன்ஸ் இன் சொல்யூஷன், ஹென்ஸ் இஸ் நாட் ஏ பேரியர் டு மூவ்மெண்ட். பிளான்ட் செல்லில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல் இருக்குது. பிளான்ட் செல் எப்படி இருக்குன்னா, சென்ட்ரலில் பெரிய வேக்யூல் இருக்கும். இங்கே தான் எல்லா சொல்யூட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வேக்யூல் ஒரு சாப்புன்னு சொல்லுவாங்க. கண்ட்ரிபியூட் தான் கண்ட்ரிபியூட் தான் சொல்யூட் பொட்டன்ஷியல் தான் செல். அப்போ செல்லுக்குள்ளே இந்த சொல்யூட் பொட்டன்ஷியலுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணும், வாட்டரில் இதை அட்ராக்ட் பண்ணும். இனி பிளான்ட்ஸில் இந்த செல் மெம்பரைன் ஆஃப் த வேக்யூல் டோனோபிளாஸ்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகுல் இன்னர் அவுட் ஆஃப் த செல்லை டிட்டர்மின் பண்ணும். இல்லை சொல்யூட் மாலிகுல் அதிகமாக இருந்தால் மூவ்மெண்ட் ஆகும். இப்போ ஆஸ்மோசிஸ் இஸ் த டேர்ம் யூஸ்டு டு ரெஃபர் ஸ்பெசிஃபிகலி டு த டிஃப்யூஷன் ஆஃப் வாட்டர் அக்ராஸ் எ டிஃபரன்ஷியலி ஆர் செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரைன். அப்படின்னா சில மாலிகுலை மட்டும் பெர்மியபிள் பண்ணும் அந்த மெம்பரைன். ஆஸ்மோசிஸ் அக்கோர்ஸ் ஸ்பான்டேனியஸ்லி, நேச்சுரலாக தான் நடக்கும் ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ்னால. எப்படின்னா நெட் டைரக்ஷன் அண்ட் ரேட் ஆஃப் ஆஸ்மோசிஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ப்ரெஷர் கிரேடியன்ட் அண்டு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். ப்ரெஷரையும் கான்சன்ட்ரேஷன் பொறுத்து தான் போகும். எப்படி கான்சன்ட்ரேஷன் பொறுத்து போகும்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் மூவ் ஃப்ரம் ரீச்சிங் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் கெமிக்கல் பொட்டன்ஷியல் ஆர் கெமிக்கல் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கெமிக்கல் கான்சன்ட்ரேஷன் அன்டில் ஈக்குவலாக ரீச் ஆகிற வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? சேம் வாட்டர் பொட்டன்ஷியல் ரீச் ஆகிற வரைக்கும். எக்ஸாம்பிள் இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டயக்ராம் கொடுத்தலாம் கொஸ்டின் கேட்பாங்க, MCQs கேட்பாங்க. இப்போ வந்து ஏங்கிற ஒரு பீக்கர் இருக்குது, இன்னொரு பீக்கர் இருக்குது, நடுவில் வந்து செமி பெர்மியபிள் மெம்பரைன் போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த ஏங்கிறது பார்த்தீங்கன்னா ஹை வாட்டர் பொட்டன்ஷியல். ஓகேங்களா? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் அதிகமாக இருக்குது. இங்கே வந்து லோ வாட்டர் பொட்டன்ஷியல், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் கம்மியாக இருக்குது. இங்கே வந்து ஹை சொல்யூட் பொட்டன்ஷியல், இங்கே வந்து லோ சொல்யூட் பொட்டன்ஷியல். ஓகேங்களா? சொல்யூட் பொட்டன்ஷியல் கம்மியாக இருக்குது, சொல்யூட் கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணும், வாட்டர் இங்கே செமி பெர்மியபிள் மெம்பரைனில் வாட்டர் மாலிகுல் மட்டும் தான் மூவ் ஆகும். அப்போ வாட்டர் எப்படி மூவ் ஆகும், இப்படி இருந்து இப்படி மூவ் ஆகும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்னொரு அதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அனதர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சுக்ரோ சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு ஃபனல் செப்பரேட் பியூர் வாட்டர் இங்கே பீக்கர் பை சேம் பெர்மியபிள் மெம்பரைன். இதுதான் வந்து சுக்ரோ சொல்யூஷன், இது ஃபுல்லாக இருக்கிறது. ஓகேங்களா? அந்த ஃபனலில் இது வந்து சேம் பெர்மியபிள் மெம்பரைன். இப்போ என்ன பண்ணுறாங்க, இது வந்து பியூர் வாட்டராக இருக்குது. பியூர் வாட்டராக இருக்குன்னு என்ன பண்ணோம், இங்கே இருக்க வாட்டர்லாம் இங்கே உள்ளார போக பார்க்கும் சுக்ரோ சொல்யூஷன். ஓகே, ஸோ அப்போ வாட்டர் இந்த காலமில் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் பேசிக்காக நடக்கிறது. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த சேம் பெர்மியபிள் மெம்பரைன்லாம் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா எக்ஸெல்லேருந்து எடுத்தாங்க. ஓகேங்களா? Water will move into the funnel, resulting in rising in the level of solution in the funnel. This will continue till the equilibrium is reached. Equilibrium reach ஆகிற வரைக்கும் ரைஸ் ஆகிட்டே இருக்கும் வாட்டர் இங்கே உள்ளார. இப்போ வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அப்ளை பண்ணால் அதை நிறுத்திடலாம். எப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படின்னா, இங்கே ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணுறீங்க. இந்த ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது என்ன வந்து இதை பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணோம், இங்கே இருக்கிற வாட்டர் தான் பியூராக வெளியே வரும். சொல்யூட் மாலிகுல் இங்கே நின்றோம். இது வந்து வராது, சொல்யூட் மாலிகுல் வராது. சால்வெண்ட் மாலிகுல், அதாவது வாட்டர் மட்டும்தான் மூவ் ஆகி இங்கே வரும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வாட்டர் மட்டும்தான் மூவ் ஆகி இங்கே வரும். ஸோ இங்கே வந்தோடனே வெளியே வரும். எதனாலனா ப்ரெஷர் கொடுக்கறதுனால. இதுதான் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆஸ்மோசிஸ்னால் எப்படி நடக்கும், இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆஸ்மோசிஸ். இப்படி தான் ஆஸ்மோசிஸ் நடக்கும். என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் வந்து பியூர் வாட்டர் இங்கே மூவ் ஆகி அப்படி மேலே வரதான் ஆஸ்மோசிஸ். இதே ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், அதாவது ஆஸ்மோசிஸ்க்கு ஆப்போசிட் நடக்கிறது. நம்ம வந்து இப்போ எதனால் வந்து இந்த வாட்டர் இங்கேருந்து அங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு ஆஸ்மோட்டிக் பொட்டன்ஷியல். ஆஸ்மோட்டிக் பொட்டன்ஷியல் என்னன்னு சொல்லியிருந்தோம், அதாவது சொல்யூட் மாலிகுல் அதிகமாக இருக்கிறத நோக்கி வாட்டர் மூவ் ஆகிறது தான் ஆஸ்மோட்டிக் பொட்டன்ஷியல். அதிகமான சொல்யூட் மாலிகுல் வச்சுட்டோம்னா அதிகமான ஆஸ்மோட்டிக் பொட்டன்ஷியல் இருக்கும். ஸோ இப்போ வந்து இங்கே ப்ரெஷர் அந்த ஆஸ்மோட்டிக் பொட்டன்ஷியலுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ப்ரெஷர் பிடிச்சி நம்ம அழுத்தினோம்னா இங்கே இருக்கிற வாட்டர் வெளியே மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. அதுதான் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் நடந்திருக்கு. இதுதான் வந்து நம்ம வந்து உப்பு தண்ணி, நம்ம கடல் தண்ணியில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெருசாக ஒன்று வச்சுருப்பாங்க, இப்படி வச்சுருப்பாங்க. இங்கே தான் நம்ம ப்ரெஷர் போட்டு அழுத்துவாங்க. இது என்ன பண்ணோம், இங்கே உப்பு தண்ணி இங்கே அனுப்பிச்சி விடுவாங்க. இங்கே ஃபுல்லாக உப்பு தண்ணியாக இருக்கும். இங்கே ஒரு நல்லா
வடிகட்டி மாதிரி செமி பெர்மனன்ட் மெம்பரேன் வச்சுருப்பாங்க, ஆர்ஓல் இருக்க மாதிரி. அது ஆர்ஓவில் இந்த மெக்கானிசம் தான். இங்கே வந்து ப்ரெஷர் கொடுத்த உடனே என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற பியூர் வாட்டர் இங்கே மூவ் ஆகும், நமக்கு நல்லா பியூர் வாட்டர் கிடைக்கும். இதுதான் அந்த கான்செப்ட். இப்போ நம்ம புக்குக்கு வருவோம். எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கேன் பி அப்ளைடு ஃப்ரம் த அப்பர் பார்ட் ஆஃப் த ஃபனல் இஸ் தட் நோ வாட்டர் டிஃப்யூசஸ் இன்டு த ஃபனல். ஃபனலுக்குள்ளே வாட்டர் வராமல் டிஃப்யூஸ் பண்ணாமல் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுக்குறோம் அந்த மெம்பரேன் வழியாக. ஸோ இந்த ப்ரெஷர் ரெக்வயர்ட் டு ப்ரிவெண்ட் வாட்டர் ஃப்ரம் டிஃப்யூசிங் இஸ் இன் ஃபேக்ட். உள்ளார வந்து வாட்டர் டிஃப்யூஸ் ஆகாமல் வந்து வெளியில் கொடுக்குறோம் எல்லாத்தையும். ஸோ அப்போ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அண்ட் இந்த ஃபங்க்ஷன் தான் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன். சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இது கொடுக்கணும், நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தோம்னா வாட்டர் உள்ளார வராமல் தடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ வாட்டர் உள்ளார வராமல் தடுத்துட்டோம்னா என்ன நடக்கும்? இப்போ வந்து மோர் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா கிரேட்டர் வில் பி தி ப்ரெஷர் ரெக்வயர்ட் டு ப்ரிவெண்ட் வாட்டர் ஃப்ரம் டிஃப்யூசிங். நிறைய சொல்யூட் ஆட் பண்ண நிறைய ப்ரெஷர் கொடுத்தா தான் தடுக்க முடியும் வாட்டர் உள்ளார வராமல். ஓகேங்களா? ஸோ இப்போ நியூமெரிக்கலி அப்போ வந்து நியூமெரிக்கலாக என்ன பண்ணுவோம்? ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் ஈக்குவல், பட் ரெண்டுமே ஆப்போசிட் சைனு. ஓகேங்களா? ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் நம்ம கொடுக்குறது, ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியலுக்கு இங்கே டெவலப் ஆகிற பொட்டன்ஷியல் ரெண்டுமே ஈக்குவல் தான், பட் ஆப்போசிட் சைன். ஸோ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இஸ் த பாசிட்டிவ் ப்ரெஷர் அப்ளைடு அண்ட் ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் இஸ் நெகட்டிவ்.